வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவை நான் பார்ப்பதற்கு முன்னாடி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். ரூ. 100 பணத்தால் ஒருத்தருடைய வாழ்க்கையே மாறி இருக்கு. ஒரு சாலை போக்குவரத்து கழகத்தில் பில் உதவியாளராக வேலை பார்த்துருக்காரு. அப்போ ஒரு ரூ. 100 லஞ்சம் பெற்றதாக ஒரு வழக்கு தொடரப்படுது. அதனால் அவருடைய வேலையை இழந்து 39 ஆண்டுகள் அவர் கஷ்டத்தில் இருந்திருக்கிறாரு. அதன் பின்னாடி அந்த ரூ. 100 லஞ்சம் அவர் பெறலை அப்படிங்கிற தீர்ப்பு வருது. இந்த 39 ஆண்டுகள் அவர் இழந்த வருடங்களை வாழ்க்கையை திரும்ப நம்ம யாராலையும் தர முடியாது. இந்த பதிவு எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, யார் மேலேயும் பொய்யான வழக்குகளை தொடர நினைக்காதீங்க. அவர்கள் தவறு செய்யாமல் அவங்க மேலே வழக்கு தொடர்ந்து அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணங்களை விட்டுருங்க. உண்மையாலுமே லஞ்சம் பெறுறாங்க, அதை வாங்குறாங்கங்கிற ஆதாரம் இருந்ததுன்னா வழக்கு நீங்கள் தொடரலாம். லஞ்சம் வாங்காதவங்களை லஞ்சம் வாங்கின மாதிரி சித்தரித்து அவங்கள பொய்யான வழக்கில் மாட்டி விடணும்னு யாரையும் நினைக்காதீங்க.